தமிழக மின்வாரியத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் வாங்கிய விவகாரத்தில் நடைபெற்ற மெகா ஊழல் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தரவுகளோடு செய்தி அரங்கில் நேரலையில் இணைந்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். நன்றி. திமுக தமிழகத்தில் பொறுப்பேற்றது முதலே பல்வேறு ஊழல்கள் வெளிச்சத்திற்கு வர தொடங்கி இருக்கிறது. ஆட்சி காலத்தில் மக்களுக்கு நல்லது செய்கிறார்களோ இல்லையோ, அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரும் தங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறார்களே என்பதுதான் பலருடைய குற்றச்சாட்டும் கூட. இதில் முக்கியமாக தமிழகத்தில் முக்கிய துறையாக விளங்கக்கூடிய மின்வாரியத்துறையில் பல 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என்பதை சமீபத்தில் அம்பலப்படுத்தி இருக்கிறது அறப்போர் இயக்கம். இது குறித்து தான் நாம் இன்றைய தினம் அடுத்த 1 மணி நேரங்களை மிக விரிவாக ஆராய இருக்கிறோம். இந்த ஊழல் எப்படி நடந்தது, இந்த ஊழலுடைய பின்னணியில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், இந்த ஊழல் தொடர்பாக அறப்போர் இயக்கம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது எப்படி, இது தொடர்பாக நீதிமன்றத்திலும் லஞ்ச ஒழிப்புத்துறையிலும் புகார் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய தற்போதைய நிலை என்ன, இப்படியான பல விஷயங்கள் குறித்தெல்லாம் நாம் இந்த அடுத்த 1 மணி நேரத்தில் இந்த டிரான்ஸ்பார்மர் ஊழல் குறித்து பேச இருக்கிறோம். முக்கியமாக நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அறப்போர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுள்ளோம். சார் வணக்கம். வணக்கம் சார், சமீபத்தில் அறப்போர் இயக்கம் மிகப்பெரிய ஒரு ஊழலை வெளியிட்டிருந்தீங்க. முக்கியமாக மின்வாரியத்துறையில் டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் பல கிலோவாட் அளவுக்கு வெவ்வேறு பிரிவுகளில் பல கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்திருக்கு. அதுக்கான ஆவணங்களை நீங்கள் ரொம்ப விரிவாக கொடுத்துருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பக்கத்துக்கு மேலே இருக்குது. அதை முழுமையாக படிக்க முடிந்தது. இப்படியும் ஊழல் நடத்தி இருக்கிறாங்க, ரொம்ப வெளிச்சமாக இருக்குதே, ஊழல் இவ்வளவுக்கு நடத்திருக்குதா அப்படின்ற ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அதே நேரத்தில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது. நம்மளுடைய வரிப்பணம் ஆட்சியாளர்கள் நமக்கு செலவழிக்கப்பட வேண்டும், ஆனால் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஊழல் செய்கிறார்களே என்ற ஒரு கொந்தளிப்பு இருக்கு. அதை நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. முதல்ல உங்களுடைய இயக்கத்துக்கு பாராட்டு. நம்ம அது குறித்து பேசலாம். முன்னதாக உங்களுடைய ஊழல்கள் தொடர்பாக நீங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிற இந்த ஊழல்கள் தொடர்பாக சில செய்தி தொகுப்புகளை ஜெயா பிளஸ் தயாரித்திருக்கிறது. அந்த செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். முதலாவதாக அறப்போர் இயக்கம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்பார்மர் ஊழல் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திமுக ஆட்சிக்கு வந்ததும் மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறைக்கு அமைச்சரானார் செந்தில் பாலாஜி. இவர் பதவி காலத்தில் 2021 முதல் 2023 ஆண்டு வரை டான்ஜெட்கோ மூலமாக டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ய 1068 கோடி ரூபாய் மதிப்பில் வெளியிடப்பட்ட 7 வெவ்வேறு டெண்டர்களில் 397 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது என்பது அறப்போர் இயக்கத்தின் குற்றச்சாட்டு. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பல்வேறு முக்கிய ஆதாரங்களுடன் அறப்போர் இயக்கம் அனுப்பியுள்ள குற்றச்சாட்டு குறித்த புள்ளி விவரங்களை காண்போம். கடந்த 2021 ஆண்டு 250 kVA திறன் கொண்ட 2000 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ய டெண்டர் வெளியிடப்பட்டது. இந்த டெண்டருக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒப்புதல் அளித்த நிலையில் இதில் பங்கேற்ற 37 நிறுவனங்களுக்கு தலா 44 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் பிரித்து கொடுக்கப்பட்டன. டெண்டரில் பங்கேற்ற நிறுவனங்கள் சொல்லி வைத்தது போல ஒரே மாதிரியான விலையை குறிப்பிட்டிருந்த நிலையில் அதை ரத்து செய்யாமல் டெண்டருக்கு ஒப்புதல் அளித்து அதை 37 நிறுவனங்களுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பிரித்து கொடுத்திருப்பது மிகப்பெரிய விதிமீறல் என்று புகாரில் சுட்டிக்காட்டியுள்ளது அறப்போர் இயக்கம். இதன் பின்னர் 500 kVA திறன் கொண்ட 800 டிரான்ஸ்பார்மர்களை வாங்குவதற்கான டெண்டர் கடந்த 2021 நவம்பரில் வெளியிடப்பட்டது. 16 நிறுவனங்களுக்கு இந்த டெண்டர் பிரித்து வழங்கப்பட்டு ஒரு டிரான்ஸ்பார்மரின் விலை 12,49,800 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. இந்த டெண்டர் பணிகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்ட அதே நாளில் 500 kVA கொண்ட ஒரு டிரான்ஸ்பார்மரின் வெளிச்சந்தை விலை 8,22,000 ரூபாய் மட்டுமே. ஆனால் ஒவ்வொரு டிரான்ஸ்பார்மருக்கும் கூடுதலாக சுமார் 4 லட்சம் ரூபாய் அதிகம் கொடுத்து, அதாவது ஒரு டிரான்ஸ்பார்மருக்கு 12,49,800 ரூபாய் விலையை நிர்ணயித்து விளம்பர திமுக அரசு கொள்முதல் செய்தது. இந்த வகையில் அரசுக்கு 34 கோடியே 16 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதும் அறப்போர் இயக்கத்தின் புகார். இதேபோல் கடந்த 2021 ஆண்டு நவம்பரில் 250 kVA திறன் கொண்ட 2000 காப்பர் வூண்ட் டிரான்ஸ்பார்மர்கள் வாங்க டெண்டர் விடப்பட்டது. ஒரு டிரான்ஸ்பார்மரின் சந்தை மதிப்பு 4,86,000 ரூபாய்.
ஆனால் அதை 7,29,000 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ததாகவும் இதன் மூலம் மட்டும் அரசுக்கு 48 கோடியே 54 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்பதும் அறப்போர் இயக்கத்தின் குற்றச்சாட்டு. இப்படி அடுத்தடுத்து வெளியான டெண்டர்களிலும் ஊழல் தலைவிரித்தாடியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதே ஆண்டு நவம்பர் மாதம் வெளியான மற்றொரு டெண்டர் மூலம் 63 kVA திறன் கொண்ட 10,000 டிரான்ஸ்பார்மர்களை சந்தை மதிப்பை விட 1 கோடியே 15 லட்சம் ரூபாய் கூடுதல் விலைக்கு வாங்கியதால் அரசுக்கு 115 கோடி ரூபாயும், மேலும் 7,000 எண்ணிக்கையில் 63 kVA காப்பர் வூண்ட் டிரான்ஸ்பார்மர்களை அதிக விலை கொடுத்து வாங்கியதில் 96 கோடி ரூபாயும், 100 kVA திறன் கொண்ட 5,500 டிரான்ஸ்பார்மர்களை வாங்கியதில் 78 கோடியே 34 லட்சம் ரூபாயும், 200 kVA திறன் கொண்ட 2,000 டிரான்ஸ்பார்மர்கள் வாங்கியதில் 24 கோடியே 41 லட்சம் ரூபாயும் நஷ்டம் என டான்ஜெட்கோவின் நஷ்ட கணக்கு நீண்டு கொண்டே செல்கிறது. இப்படி 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை 397 கோடி ரூபாய் கூடுதலாக கொடுத்து 28,300 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த விவகாரத்தில் விளம்பர திமுக ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கிறது என்பதும் அறப்போர் இயக்கத்தின் குற்றச்சாட்டு. மின்துறையில் முக்கிய தேவையாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மர்கள் பல்வேறு திறன்களில் கொள்முதல் செய்வதில் கடந்த 3 ஆண்டுகளில், அதாவது திமுக பதவியேற்ற அடுத்த 3 ஆண்டுகளில் மட்டும் 397 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் செய்திருக்கிறது என்பதே அறப்போர் இயக்கத்தினுடைய குற்றச்சாட்டு. சரி, இப்ப இந்த குற்றச்சாட்டுகள் எந்தெந்த வகையிலெல்லாம் எவ்வளவு கோடி ரூபாயை சுருட்டி இருக்கிறது செந்தில் பாலாஜி அரசு அப்படின்றத நம்ம பார்க்க முடிந்தது. அதே நேரத்தில் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு யார் யார் எல்லாம் உடந்தையாக இருக்கிறார்கள் அப்படின்றத மற்றொரு செய்தி தொகுப்பின் மூலமாக இப்போது பார்க்கலாம். திட்டங்கள் கேட்டாலும் இன்றைக்கி காசு இல்லை, பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரி மின்சார வாரியத்தில் ஊழல்கள் கண் முன்னாடி நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விஞ்ஞான ரீதியில் ஊழல் புரிவதில் சிறந்தவர்கள் திமுகவினர் என்ற பெயர் உண்டு. அந்த அளவிற்கு 2G ஸ்பெக்ட்ரம் தொடங்கி எண்ணற்ற ஊழல்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அந்த வரிசையில் தற்போதைய விளம்பர திமுக ஆட்சியில் அரங்கேறி உள்ளது மெகா ஊழல் ஒன்று. மின்சாரத்துறை அமைச்சராக உள்ள செந்தில் பாலாஜி மின் வாரியத்தில் டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆயிரக்கணக்கில் டிரான்ஸ்பார்மர்களை வாங்கியதில் நடந்துள்ள இந்த ஊழல் கண்ணும் காதும் வைத்தாற் போல அரங்கேற்றப்பட்டுள்ளது. யார் குறைந்த விலை குறிப்பிடுகிறார்களோ அவர்களுக்குத்தான் டெண்டர் வழங்கப்படுவது என்பது நடைமுறை. ஆனால் இங்கு நடந்திருப்பதோ நூதன ஊழல் என்றே கூறலாம். சந்தை விலையை விட கூடுதல் விலைக்கு டிரான்ஸ்பார்மர்கள் வாங்கப்பட்டதுடன் ஒப்பந்ததாரர்களோடு இணைந்து ஒரு நாடகமே நடத்தப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக 250 kVA திறன் கொண்ட ஒரு டிரான்ஸ்பார்மரின் சந்தை மதிப்பு 4,60,000 ரூபாய் என்றால், ஆனால் அதை வாங்க ஒப்பந்த புள்ளி கோரிய நிறுவனங்கள் குறிப்பிட்ட தொகை 7,50,000 லட்சம் ரூபாய். 33 ஒப்பந்ததாரர்கள் இந்த டெண்டரில் பங்கேற்றுள்ளனர். இதில் வினோதம் என்னவென்றால், ஒப்பந்தத்தில் பங்கேற்ற அனைவருமே ஒரே தொகையை அச்சு பிசகாமல் கடைசி டிஜிட் வரை சொல்லி வைத்தது போல் ஒரே மாதிரி குறிப்பிட்டிருந்ததுதான் இந்த ஊழலின் உச்சம். யாராவது 2-3 பேர் ஒரே மாதிரி விலையை குறிப்பிட்டிருந்தால் ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் நடந்திருக்கிறது என்று கூறலாம். ஆனால் ஒப்பந்தத்தில் பங்கேற்ற 33 பேரும் ஒரே விலையை குறிப்பிட்டிருந்த இந்த உலக அதிசயத்தை கூட்டுச்சதி என்று சொல்வதை விட வேறு என்ன சொல்ல முடியும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். இப்போது வெவ்வேறு கெப்பாசிட்டியில் ஒரு 63 kVA, 100 kVA, 500 kVA, 250 kVA இந்த மாதிரி கெப்பாசிட்டியில் போடுறாங்க. அப்படி போடும்பொழுது இதெல்லாம் ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 2 டிரான்ஸ்ஃபார்மரில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான டிரான்ஸ்ஃபார்மர்களுக்கு போடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் 250 kVA டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2000 டிரான்ஸ்ஃபார்மருக்கு டெண்டர் போடுறாங்க. இப்போ இந்த 2000 டிரான்ஸ்ஃபார்மருக்கு டெண்டர் போட்டு அது எவ்வளவு ரூபாய்க்கு அவங்க வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய சந்தை மதிப்பு வெறும் 4,60,000 4,70,000 இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர்கள் கிட்டத்தட்ட 7,51,660 ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுக்குறாங்க ஒப்பந்ததாரர்கள். பல்வேறு ஒப்பந்ததாரர்கள் இருப்பாங்களே, எல்லாருமா இந்த ரேட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 33 ஒப்பந்ததாரர்கள் பொடி போடுறாங்க.
எல்லாரும் அச்சடித்த மாதிரி ஒரே ரேட்டு 7,51,000 சொச்சம் எக்ஸாக்ட் கடைசி டிஜிட் வரைக்கும் ஒரே நம்பர் கொடுக்குறாங்க. அப்புறம் என்னென்னா பேசி வச்சு கூட்டு சதி பண்ணி ஒருத்தர் 2 பேர் ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் ஒரே நம்பர் விழுந்ததுன்னா அது வேறு விஷயம். 33 பேரும் கடைசி டிஜிட் வரைக்கும் எக்ஸாக்டாக ஒரே அமௌண்ட் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது பேசி வச்சு கூட்டு சதி இல்லாமல் நடக்க வாய்ப்பு கிடையாது. சரி, ஒப்பந்ததாரர்கள் தான் கூட்டுச்சதி செய்து விட்டார்கள். இதை கண்காணிக்க வேண்டிய கமிட்டி என்ன செய்தது என்பதுதான் அடுத்த கேள்வி. ஒரே மாதிரியாக விலை குறிப்பிட்ட ஒப்பந்ததாரர்களை எந்த கேள்வியும் கேட்காமல் அவர்களை அழைத்து பேசி சரிசமமாக டெண்டர் பிரித்து கொடுக்கப்பட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருப்பது என்பது கொடுமையிலும் கொடுமை என்றே கூறலாம். இதில் அடுத்த கட்ட வேடிக்கை என்னவென்றால், இந்த டெண்டர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்ட காலத்தில் மற்ற மாநிலங்களிலும் டிரான்ஸ்ஃபார்மர்கள் வாங்க டெண்டர் விடப்பட்டுள்ளது. இங்கு வாங்கப்பட்டதை விட அதிக திறன் கொண்ட டிரான்ஸ்ஃபார்மர்களை ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள் குறைந்த விலைக்கே வாங்கியிருப்பது அதிர்ச்சியளிக்கும் உண்மை. இப்போ இதை டெண்டர் ஸ்க்ரூட்டினி கமிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்து அவர்கள் இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை 7,29,000 குறைச்சி கிட்டத்தட்ட 33 பேருக்கும் ஆளுக்கு ஒரு 60 டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் சப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஈக்குவலாக பங்கிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆனால் அன்றைக்கி சந்தை மதிப்புன்னா வெறும் 4,60,000 4,70,000 தான். ராஜஸ்தானில் அதே நவம்பர் 2021 இவங்க எப்போ டெண்டர் ஃபைனலைஸ் பண்ணாங்களோ அதே காலகட்டத்தில் அவங்க டெண்டர் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓப்பன் பண்ணி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 315 கேவிஏவே 250 கேவிஏவே இவங்க 7,29,000 வாங்கினா அவங்க 315 கேவிஏ டிரான்ஸ்ஃபார்மர் இதே காப்பர் வைண்டிங்கு இருக்கிறதே வெறும் 5,40,000 வாங்கியிருக்கிறாங்க. பல்வேறு திரைமறைவு நடவடிக்கைகள் வழியாக ஒரு டெண்டரில் அடிக்கப்பட்ட கொள்ளை 34 கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. இப்படி ஆயிரக்கணக்கில் 100, 250, 500 கேவிஏ திறன் கொண்ட பல்வேறு வகையான டிரான்ஸ்ஃபார்மர்களை வாங்குவதற்காக வெளியிடப்பட்ட டெண்டர்கள் மூலம் மக்கள் வரி பணம் 397 கோடி ரூபாய் ஸ்வாகா செய்யப்பட்டிருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு அதிர்ச்சியிலும் பேரதிர்ச்சி. இதே மாதிரி 500 கேவியில் பார்த்தீங்கன்னா 800 டிரான்ஸ்ஃபார்மர் ராஜஸ்தான் வெறும் 7,87,000 வாங்கியிருக்கிறாங்க. இவங்க 12.5 லட்சத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க. அதுலேயும் 26 பேர் எக்ஸாக்டாக ஒரே ரேட்டு. இந்த மாதிரி 10 ஒப்பந்தங்களில் எப்படி அனைத்து ஒப்பந்ததாரர்களும் எக்ஸாக்டாக ஒரே கொட்டேஷன் கொடுத்து கூட்டு சதி பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆதாரத்தோடு வெளியெடுத்துருந்துருவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர்லையும் இப்போ 500 கேவின்னு எடுத்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் மட்டுமே 4,4 லட்சம் சந்தை மதிப்போட அதிகம். அப்போ 800 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ஒப்பந்தத்தில் மட்டுமே 34 கோடி ரூபாய் அடிச்சிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒப்பந்தத்துலேயும் 500 கேவிஏ 250 கேவிஏ 200 கேவிஏ 100 கேவிஏ 63 கேவிஏ இது எல்லாத்துலேயும் எவ்வளவு அடிச்சிருக்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 397 கோடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதாரப்பூர்வமாக லஞ்ச ஒழிப்புத்துறை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆசியுடன் அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்கள் கூட்டுச்சதியுடன் இந்த ஊழல் நடந்திருப்பதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. பண மோசடி புகாரில் ஏற்கனவே ஓராண்டுக்கு மேல் சிறை சென்றுவிட்டு வெளியே வந்துள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றொரு புகாருக்கு ஆளாகி இருக்கிறார். இந்த மெகா ஊழல் அவருக்கு மட்டுமின்றி அவருக்கு நற்சான்றிதழ் கொடுத்துள்ள விளம்பர திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் நிச்சயம் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்பதே சமூக ஆர்வலர்கள் மற்றும் எதிர்க்கட்சியினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மின்சாரத்துறையில் டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்வதில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் சுருட்டி இருக்கிறார்கள் பணத்தை என்பதுதான் அறப்போர் இயக்கத்தினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அது குறித்து தான் நாம் 2 செய்தி தொகுப்புகளை பார்த்தோம். தொடர்ந்து திரு ஜெயராமன் அவர்களோடு பேசலாம். சார், இந்த 2 செய்தி தொகுப்புலேயே நீங்கள் கொடுத்துருக்கூடிய விஷயங்களை எங்களால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த விவகாரத்தை எப்படி அறப்போர் இயக்கம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க சார்? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிறதுல ரொம்ப விலை அதிகமாக கொடுத்து வாங்குறாங்க. நீங்கள் இதே காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அரசாங்கம் மற்றொரு புறம் மின்சார கட்டணத்தை 2021-22 ஏற்றிருக்கிறாங்க. நம்மளோட கரண்ட் பில்லை ஏற்றுறாங்க. மின்சார வாரியம் நஷ்டத்தில் இயங்குதுன்னு சொல்கிறாங்க.
அப்போ நம்ம இது ஏன் இந்த மாதிரி நஷ்டத்தில் இயங்குது, இதில் நடக்கக்கூடிய பல ஊழல்கள் தான் இதற்கு ரொம்ப முக்கியமான காரணமாக, இது நஷ்டமாகறதுக்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது நமக்கு தகவல்கள் வருது, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குவதெல்லாம் ஒரு பெரிய ஊழல் நடக்குது, ரொம்ப விலை அதிகமாக மற்ற மாநிலங்களை விட அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. அடிப்படையில் நாம் இந்த டெண்டர்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கணும். நாங்கள் முதல்ல எடுக்கும் பொழுது சரி இதில் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது, கேள்வி இருந்தது. ஆனால் இந்த கொட்டேஷனை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு 250 kVA டிரான்ஸ்ஃபார்மர்னால் ஏதோ ஒருவர் இருவர் ஒரே ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஏதோ பாசிபிலிட்டி இருக்கலாம் மேத்தமேட்டிக்கலாக கொஞ்சம். ஆனால் 33 பேர் போட்டி போடுறாங்க. 33 பேரும் அப்படியே அச்சடித்த மாதிரி 7,51,660. ஒன்றுத்துலலாம் டெசிமல் இருக்குது, 0.56ன்னு 56 பைசாலாம் இருக்குது. அந்த 56 பைசா வரைக்கும் அவங்க ஒரே நம்பர் கொடுக்குற இதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த அளவிற்கு இவர்கள் செய்திருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக கூட்டு சதி செய்து ஒரு இடத்துல உட்காந்து தான் இதை பேசியிருக்கிறாங்க. இப்போ இதில் வரக்கூடிய முதல் கேள்வி என்னென்னா, ஒருவேளை அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அவங்க கூட்டு சதியில் ஈடுபட்டிருக்கலாம், அதிகாரிகள் இதில் எங்கே வராங்க, அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நாம் இதை பண்ண உடனே அதிகாரிங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது. அப்போ இந்த மாதிரி ஒன்று வருதுன்னா டெண்டர் டிரான்ஸ்பரன்சி சட்டம்னு தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சட்டமே என்ன சொல்லுதுன்னா ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கணும், போட்டிங்கிறது இருக்கணும். போட்டின்னா என்னென்னா நீங்கள் ஒரு விலை கொடுப்பீங்க, நான் ஒரு விலை கொடுப்பேன், அதுக்கு பேர் தான் போட்டி. வெவ்வேறு விலை இருந்தால் தான் அதுக்கு பேர் போட்டி. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே விலை கொடுத்தோன்னா அதுக்கு பேர் ஃபிக்ஸிங், மேட்ச் ஃபிக்ஸிங். இது இ டெண்டர் கிடையாது, இது எஃப் டெண்டர், ஃபிக்ஸிங் டெண்டர்னு அர்த்தம். அப்போது நாங்கள் இதில் போட்டிங்கிறதே இல்லை, அந்த சட்டத்துக்கே எதிராக இருக்கிறது. அப்போது என்ன பண்ணியிருக்கணும் அந்த அதிகாரிகள், இப்போ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய சீஃப் இன்ஜினியர், சூப்பரிண்டென்ட் இன்ஜினியர், அப்புறம் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் காசின்னு ஒரு நபர், இவங்க 3 பேர் தான் அந்த கமிட்டியில் இருக்கிறாங்க. அவங்க இதை பார்த்த உடனே என்ன பண்ணியிருக்கணும், இது சட்டத்திற்கே புறம்பானது, இந்த மாதிரி நீங்கள் கூட்டு சதியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக அதை ரிஜெக்ட் பண்ணி அந்த டெண்டரையே கேன்சல் பண்ணி இருந்திருக்கணும். ஆனால் அவங்க அப்படி பண்ணலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ஏதோ குறைக்கிற மாதிரி, ஏதோ வேலை செய்கிற மாதிரி ஒரு கணக்கு காண்பிப்பதற்கு 7,51,660 7,29,000ன்னு குறைச்சி, இதில் ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஒரு சட்டப்பிரிவை பயன்படுத்துகிறாங்க. சட்டத்தில் என்ன இருக்குன்னா, ஒருவேளை யாராவது 2 பேர் ஒரே வேலையை கொடுத்துட்டாங்க, அவங்க தான் லோவஸ்ட்டாக இருக்கிறாங்கன்னா 2 பேரும் L1 அப்படின்னு, அதாவது அதோடைய அர்த்தம் என்ன, 2 பேருக்கு பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தில் 40 டிரான்ஸ்ஃபார்மர் தேவைன்னா இவங்களுக்கு 20 அவங்களுக்கு 20 அந்த மாதிரி. அது எதுக்காகன்னா, இப்போது சாலை போடுறீங்க, சாலை போடும்போது பர்சன்டேஜில் கேட்பாங்க. இப்போ இதான் ஷெட்யூல்டு ரேட்டு, அரசு நிர்ணயித்த விலை ரேட்டு, அதுலேருந்து எவ்வளோ சதவீதம் நீங்கள் கம்மியாக கொடுக்குறீங்க கூட கொடுக்குறீங்கன்னு கொட்டேஷன் கேட்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, 2 ஒப்பந்ததாரர் நான் -5% பண்ணி கொடுக்குறேன். இந்த -5%ங்கிறது ரொம்ப காமனான விஷயம். 2 ஒப்பந்ததாரர்கள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 பேரும் L1 வந்துடுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அதில் நீ இந்த 2 ரோடு போடுப்பா, நீ இந்த 2 ரோடு போடுப்பான்னு பிரித்து கொடுப்பாங்க. இதுக்கு தான் இந்த சட்டம் இருக்குது. ஆனால் இவங்க இதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, 33 பேரும் ஒரே ரேட்டு கொடுத்துருக்குறாங்களா, 33 பேர் L1, 33 பேருக்கு நாங்கள் பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 33 பேருக்கு 60 டிரான்ஸ்ஃபார்மர். இது முதல் ஸ்டேஜ்லேயே இது ஒரு கூட்டு சதி அப்படின்னு இவங்க இது பண்ணியிருக்கணும். 2வது டெண்டர் சட்டத்தில் இன்னொன்று சொல்லுது, நீங்கள் சந்தை மதிப்புடன் ஒப்பிட வேண்டும் அப்படிங்கிறது சட்டத்தில் இருக்குது. அப்போ இவங்க சந்தை மதிப்பை பார்த்துருந்தாங்கனாலே, இப்போ சந்தை மதிப்பு நாங்கள் ஒரு வகையில் 2 வகையில் பார்க்கல, நிறைய வகையில் பார்த்துருக்குறோம். எப்படி இதுக்கு முன்னாடி என்ன ரேட்டில் கொள்முதல் பண்ணாங்க, 2வது ராஜஸ்தான், கேரளா போன்ற மற்ற மாநிலங்கள்லாம் என்னென்ன ரேட்டுக்கு கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இதே காலகட்டத்தில். இப்போ இந்த 250 kVA பேசுகிறோன்னா, அதே நவம்பர் மாதமே ராஜஸ்தான் 315 kVAவே. இப்போ இவங்க 250 kVA தான், 315 kVAங்கிறது இதை விட ரேட்டு கூட இருக்கும். அந்த ரேட்டு கூட இருக்கிற 315 kVAவே அவங்க 5,40,000க்கு வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இவங்க 250 kVA பார்த்தீங்கன்னா, ஜெம் போர்ட்டலில் போய் பார்த்தீங்கன்னா 4,80,000 இருக்குது. தமிழ்நாடு இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க, என்னென்ன ரேட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பார்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த இபி இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் அது அவங்க ரேட்டு வெளியிடுறாங்க டிரான்ஸ்ஃபார்மர். அந்த ரேட்லேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4,80,000 சொன்னார். ஸோ இந்த மாதிரி இவங்க இந்த எல்லா ரேட்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு மட்டுமே 2.5 லட்சம், இதே மாதிரி 500 kVAல பார்த்தா 4.5 லட்சம், இந்த மாதிரி இஷ்டத்துக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு கூட்டு சதி பண்ணி மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறதன் மூலமாக எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்குது.
இவங்க அதிகாரிகளும் இந்த கூட்டு சதியில் இன்வால்வ் ஆகி இவங்களுக்கு ஒரு ஃபேவர் நடந்திருக்கும், ரிட்டர்னில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிக்கணும். இப்படி ஒரு கூட்டு சதியில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்குது. இப்போ இது அடுத்த கட்டம் யார் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வருது சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் அப்ரூவ் பண்ணணும். அப்போ அந்த போர்ட்லேயே வைக்கிறாங்க, அவர் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா 30 பேர் ஒரே ரேட்டு போடுறீங்க, இது வந்து உலகத்தில் பார்த்ததே கிடையாது நாங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்களும் அப்ரூவ் பண்ணுறாங்க. அப்போது இது வந்து ஏதோ கீழ் லெவலில் நடந்த ஊழல் கிடையாது, மேல்மட்டம் வரைக்கும் தெரிந்து நடந்த ஊழல். அப்போ மேல்மட்டம் வரைக்கும்னா அப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கிறாரு. எங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காசி அப்படிங்கிற நபர் கடந்த ஆட்சியில் வந்து அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு, டெர்மினேட் பண்ணுறதுக்கு நோட்டீஸை கொடுத்துட்டாங்க. அந்த நோட்டீஸை நம்ம இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஆட்சி வந்த உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை கூப்பிட்றாங்க, அவரை வந்து சஸ்பென்ஷன்லேருந்து ரிவோக் பண்ணி, இன்ஃபேக்ட் டெர்மினேஷன் நோட்டீஸ் பண்ணவங்களுக்கு போர்டில் வச்சு தான் அவரை டெர்மினேஷன் நோட்டீஸை நீங்கள் திரும்ப முடியும். ஆனால் போர்ட்லேயே வைக்காமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணி அவரை வந்து இந்த பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வராங்க, ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். இப்போ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த காசின்ற நபர் இருக்கிறார், இவர் தாங்க காரணம், இவர் தான் சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் மாதிரி, நீங்கள் இவரை மின்சார வாரி ஆஃபீஸ்லலாம் பார்க்க முடியாது, நீங்கள் இவரை பார்க்கணுன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் தான் போய் பார்க்க முடியும் அப்படின்னாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ஒரு ஃபினான்ஷியல் கண்ட்ரோலருங்கிறது ஒரு மிடில் லெவல் அதிகாரி. இப்போது நீங்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கிறாருன்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அடுத்தபடி எனர்ஜி செக்ரட்டரி இருக்கிறாங்க, ஐஏஎஸ் அதிகாரி, அதுக்கு கீழே சேர்மன் மேனேஜிங் டைரக்டர், அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அதுக்கு கீழே டைரக்டர் ஃபினான்ஸு, அதுக்கு கீழே சீஃப் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர், அதுக்கு கீழே வரக்கூடியவர் தான் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர், ஒரு மிடில் லெவல் அதிகாரி. அவர் சாதாரணமாக போய் அமைச்சர் வீட்டுக்கெலாம் போக முடியுமாங்க? என்னங்க சொல்கிறீங்க? இந்த காசின்றவர் அமைச்சருக்கு அடுத்தால செயல்பட்டுருக்காரு, சொல்கிறாங்க நம்மக்கிட்ட. அவர் அமைச்சர் வீட்டிலேருந்து தான் இயங்குறாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மின்சார வாரி ஆஃபீஸில் நீங்கள் அவரை கண்டுபிடிச்சிங்கன்னா நாங்கள் அவார்டே கொடுக்குறோம், நீங்கள் அவரை அங்கே பார்க்கவே முடியாது, அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டிலேருந்து அவர் வேலையே செய்கிறாருன்னு அப்படின்னாங்க. என்னடா சொல்கிறாங்க அமைச்சர்? அப்போ நாங்கள் வந்து சரி இது உண்மைதானான்னு சொல்லிட்டு அங்கே அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டுக்கிட்ட போய் இவர் வராரா அப்படின்னு பார்த்தா, தினமும் இவருடைய கார் எடுத்துக்கிட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் போய் காலையில் உள்ளே போகிறாரு, ஈவினிங் வெளியே வந்து அங்கேருந்து தான் வேலையை செய்கிறாரு. இதற்கான ஃபோட்டோ வீடியோ ப்ரூஃபு எல்லாமே நம்ம வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறோம். அப்போது இது வந்து வெறும் அப்போ அந்த காசிங்கிற நபருக்கு எங்கேருந்து பவர் வருது அப்படின்னு சொன்னால், அவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டிலேருந்து தான் இயங்குறார். அப்போ அவர் சொல்கிறத தான் எல்லாரும், ராஜேஷ் லக்கானி ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கலாம், ஆனால் அவரே இவர் சொல்கிறத கேட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் அங்கே மின்சார வாரியத்தில் இருந்திருக்கு. ஓகே, அப்போ அந்த மாதிரி அளவில் தான் இந்த ஊழல் நடந்திருக்கு. சரி ஜெயராமன் சார், நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது 2 விஷயம் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும். ஒன்று, நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் ஒரே டெண்டரை 2 பேர் ஒரே நேரத்தில் ஒரே ரேட்டுக்கு கேட்கக்கூடிய பட்சத்தில் அவங்கள L1 அப்படின்னு குறிப்பிட்டு கொடுத்துருவாங்க, சரி பாதியாக பிரித்து அப்படின்னீங்க. இப்போ நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆவணங்களில் 37 பேருக்கு ஒரே ரேட்டில் பிரித்து கொடுத்துருக்காங்கன்றாங்க. அப்போ அந்த சட்ட விதிகளின்படி, தமிழக அரசுடைய சட்ட விதிகளின்படி இந்த 37 பேருக்கும் கொடுக்கக்கூடியதற்கான வரையறை இருக்கிறதா, இல்லை அதுக்குன்னு ஏதாச்சும் கால அளவு இருக்கா? இத்தனை பேருக்கு மேலே போயிருச்சுன்னா இந்த டெண்டரை ரத்து பண்ணிடணும், கொடுக்கக்கூடாது அப்படின்ற நிர்ணயம் இருக்கா? இல்லை, இது என்னன்னா அந்த கிளாஸ் இல்லை, மிச்ச கிளாஸை நிறைய வயலேட் பண்ணுது. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, காம்படிஷன் சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்குது இந்தியாவில். அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கூட்டு சதியில் ஈடுபடக்கூடாது, பிட் ரிக்கிங், பிட் கொல்யூஷன் அப்படிங்கிறது கூட்டு சதி, அந்த கூட்டு சதியில் ஈடுபடக்கூடாது. அந்த மாதிரி ஈடுபட்டு பலர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் செய்து பேசிக்கொண்டு இது போன்று ஒரே ரேட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டெண்டரை ரிஜெக்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து ஒரு சந்தை மதிப்பை விட 25% மேலே கீழே இந்த மாதிரி போச்சுன்னா இதெல்லாம் அப்நார்மலி ஹை ரேட்டு லோ ரேட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அப்நார்மலாக ஹை ரேட்டாக இருக்கும் பொழுது, மார்க்கெட் சந்தை மதிப்போடு கம்பேர் பண்ணி அது ஹையாக இருக்கும் பொழுது நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும். இதெல்லாம் சட்டத்தில் இருக்குது. இப்போது ரொம்ப முக்கியமாக அந்த அதிகாரி 34 பேர் ஒரே ரேட்டு போகும்போது இதுக்கான மேத்தமேட்டிக்கல் ப்ராபபிலிட்டி என்ன, பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது 500 kVA டிரான்ஸ்ஃபார்மரு அவங்க ஒரு ரேட்டு கொடுக்குறாங்க. அவங்க என்ன ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13,900,000 ரூபாய், அந்த மாதிரி 72,930 72,930 ஒரு ரேட்டு கொடுக்குறாங்க. 26 பேர் கொடுக்குறாங்க இல்லைங்களா? இப்போது 13,72,930 ஒருவேளை அதுவே சந்தை மதிப்புன்னு கூட எடுத்துக்கோங்க. இப்போ 13,72,930லேருந்து ஒரு 10,000 இந்த பக்கம் 10,000 அந்த பக்கம் எடுத்துக்கோங்க. 13,62,930லேருந்து 13,82,930 ஒரு 20,000 ரூபாய்.
இந்த 20,000 ரூபாய்க்குள்ள 2 பேர் ஒரே ரேட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. 13,62,930 13,82,930 ஒரே ரேட்டை 2 நபர்கள் சொல்லணும்னா மேத்தமேட்டிக்கலாக இதோடைய ப்ராபபிலிட்டி கணக்கு பண்ணீங்கன்னா 1/20,000 1 divided by 20,000 அப்படின்னா ஆல்மோஸ்ட் 0. 1 divided by 20,000ங்கிறது 0. இந்த மாதிரி 34 பேரும் ஒரே ரேட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அது வந்து 0.0 போட்டுட்டு நீங்கள் 100 200 0 போட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு டிஜிட்டே வரும். அந்த அளவுக்கு இது வந்து இதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. அதாவது நானும் நீங்களும் பேசிக்கொள்ளாமல் கூட்டு சதி செய்யாமல் இப்படி ஒரே ரேட்டை போடுவதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். அப்போ அது நேரடியாக அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இது பிட் கொல்யூஷன் அப்படிங்கிற கிளாஸுக்கு கீழே இம்மீடியட்டாக அதை ரத்து பண்ணியிருக்கணும். இதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான. இங்கே தான் தவறுறாங்க. இங்கே தான் அதிகாரிகள் இதை பார்த்து அவர்களும் இந்த கூட்டு சதியில் இன்வால்வ் ஆகிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ இவர்கள் சொல்லிதான், அதிகாரிகள் சொல்லி தான் இவர்கள் எல்லாம் ஒரே ரேட்டு, யாரோ ஒரு அந்த ரேட்டை சொல்கிறாங்க இல்லையா எல்லாருக்கும். இப்போ இவ்வளோ எஃபிஷியன்சியை இவங்க அரசாங்கம் திட்டங்களில் செயல்படுத்தினாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு வேலை செஞ்சுருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு ஊழல் செய்வதற்காக 34 பேருக்கும் தெரிவிச்சிருக்கிறாங்க, நீ இந்த ரேட்டு நீங்கள் எல்லோரும் இந்த ரேட்டு போடுங்க. இன்ஃபேக்ட் இதில் ரொம்ப காமெடி என்னென்னா, இந்த ஃபைனல் ரேட்டை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ரேட் இருக்குது, என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டு, இப்போ டிரான்ஸ்போர்ட் ரேட்டு, அப்புறம் ஜிஎஸ்டி. இது 3 வருது பார்த்தீங்களா? இது 3த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தான் இப்போ இந்த நம்பர். இப்போ வந்து அவங்க இந்த ஃபைனல் நம்பரை மட்டும் எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க, இதான் ஃபைனல் நம்பர் இருக்கணும். ஓகே. ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து 13,68,000ன்னு போட்டு மீதி டிரான்ஸ்போர்ட்டை வந்து 4,930 ரூபான்னு போடுவார். இன்னொருத்தர் வந்து 13,70,000ன்னு போட்டு கரெக்டாக அந்த 2,930ன்னு டிரான்ஸ்போர்ட்டை போடுவார். இந்த மாதிரி அது இந்த ரேட்டை மாற்றி மதிப்பு ஒன்றுங்கிறத சொல்லிட்டாங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற மதிப்பு அவங்கவுங்க நீங்கள் என்ன வேணுமோ போட்டுக்கோங்க. ஆனால் கடைசியில் வர ஆன்சர் இந்த கொஸ்டின் இதான் ஆன்சர், என்ன கொஸ்டின் கேட்டால் இந்த ஆன்சர் எழுதுங்கன்ற மாதிரி இதுதான் எல்லாரும் போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லா ஒப்பந்தங்களையும் பார்க்க முடியுது இந்த பேட்டர்னையும். ஸோ இதை வந்து இம்மிடியட்டாக அவர்கள் ரத்து செய்யணும். இதுதான் என்ன காண்பிக்கிறதுன்னா அந்த கூட்டு சதியை. அது மேலளவு இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் போர்டுக்கு போகுது, ஒரு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் போர்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இது பார்த்த உடனேயே இவ்வளோ ஒரே ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இப்போ இன்ஃபேக்ட் அமைச்சர் கேட்கும் பொழுது இதை பற்றி கேள்வி கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கடந்த ஆட்சியில் என்ன நடைமுறை இருந்ததோ அதை தான் நான் பின்பற்றினேன் அப்படின்றாரு. அவர் வந்து இதை மறுக்கலை, எல்லாரும் ஒரே ரேட்டு போட்டாங்கங்கிறத மறுக்கலை. அப்போது இது இன்ஃபேக்ட் வந்து கடந்த ஆட்சியில் நீங்கள் வந்து 2021 இப்படி போட்டிருந்தாங்க, இல்லை 2020 இப்படி போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் உங்கள் வேலை என்ன? நீங்கள் அந்த அவங்க செய்த அந்த ஊழல் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்து ரத்து பண்ணியிருக்கணும், நீங்கள் ரத்து பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதே நடைமுறையை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். முதல்வர் ஸ்டாலின் என்ன சொன்னார், கடந்த ஆட்சியில் ஊழல் நடந்தது, நாங்கள் வந்தால் மாற்றுவோம்னாரு. இவங்க மேல இருக்கக்கூடிய குற்றத்தை சொன்னா அவங்க மற்றவங்களை குற்றம் சுமத்தக்கூடிய. ஆனா இன்னைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்ற அதே நடைமுறையை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் அப்படின்றாரு. அப்ப அதே ஊழல நீங்க பின்பற்றுறீங்கன்னு அர்த்தம். அப்ப இதுதான் முக்கியமான கேள்வி. நீங்க என்ன பண்ணியிருக்கணும், இதை பார்த்தவுடன் ஒரு டெண்டர் அதிகாரி கேன்சல் பண்ணியிருக்கணும், ஐஏஎஸ் அதிகாரி கேன்சல் பண்ணியிருக்கணும். ஒரு அமைச்சராக இந்த துறையில் ஊழல் நடக்காமல் பார்த்துக்கொள்வது அவர் பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் காசி என்ற நபர் உங்கள் வீட்டில் வந்து தினமும் ஏன் வேலை பார்ப்பதற்கான காரணம் என்ன? அப்போ அதை தானே ரொம்ப முக்கியமாக அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய ரோல் இந்த ஊழலில் என்ன என்பதும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த புகாரில் கேட்டிருக்கிறோம். சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு ஜெயராமன். அதற்கு முன்னதாக தலைமைச் செயலகத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் நேரலையில் இணைந்திருக்கிறார் நித்யானந்தத்தோடு இது குறித்து நாம் தொடர்ந்து பேசலாம். நித்யானந்தம், இப்போ நம்முடைய செய்தி அரங்கத்திற்கு அறப்போர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராமன் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த மின்சாரத்துறையில் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் செஞ்சதில் கடந்த 3 ஆண்டுகளில் மற்றும் 397 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்றத வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த விவகாரங்கள் தொடர்பாக ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அறப்போர் இயக்கம் புகார் அனுப்பியிருக்கிறது. ஜூலை மாதமே அனுப்பியிருக்கக்கூடிய நிலையில் இப்போது வரை அது குறித்தான எந்த ஒரு விசாரணையோ அல்லது வழக்குப்பதிவோ செய்யப்படவில்லை அப்படின்றதும் அறப்போர் இயக்கத்தினுடைய தகவல்களாக இருக்கிறது. நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரங்கள் தொடர்பாக அரசு தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் என்ன? அறப்போர் இயக்கம் இந்த விவகாரத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததற்கு பிறகாக மின்சாரத்துறையில் அதற்கு பிறகு ஏதாவது சாத்தியக்கூறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா, இல்லை ஒன்று மறுத்திருக்கிறார்களா, இல்லது அப்படியே அமைதியா விட்டுருங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற நிலைமையில் இருக்கிறாங்க? என்ன நடக்கிறது மின்சாரத்துறையில்?
மிக முக்கியமான 3 கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமானது அந்த டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இந்த விவகாரம் தொடர்பாக அறப்போர் இயக்கம் புகார் கொடுக்கிறார்கள். ஆனால் அது மீதான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றால் ஒரு ஆளக்கூடிய அரசு, ஆளக்கூடிய அமைச்சராக இருக்கிறார், அதிகார வர்க்கத்தில் இருக்கிறார். அவர் மீது கொடுக்கக்கூடிய புகாரை விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள், புகாரை வாங்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் ஒரு இன்ஸ்பெக்டர், ஆய்வாளர் அடிப்படையில் இருப்பார்கள், ஒரு டெப்டி கமிஷனர் அடிப்படையில் இருப்பார்கள். அவர்கள் ஒரு அமைச்சர் மீதான இந்த விவகாரத்தை விசாரிப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் அவர்கள் இதை விசாரிக்க முடியாத ஒரு சூழலில் தான் இந்த டிவிஎஸ்சி என்பது வழக்கமாகவே இருந்து வருகிறது. இதை வழக்கமாகவே டிவிஎஸ்சியில் ஒரு புகார் கொடுத்தால் அந்த புகாரை பிரைமா ஃபேசி அடிப்படை முகாந்திரம் இருக்கிறதா என்பது குறித்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அதன் பிறகு அதை விசாரிப்பதற்கு கூட முன்வருவதில்லை என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதன் பிறகாக சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி டைரக்ஷன் கேட்டு அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து அதை விசாரணை நடத்துங்கள் என்று உத்தரவிட்டதுக்கு பிறகாக நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறதே என்ற அடிப்படையில் மட்டுமே டிவிஎஸ்சி வழக்குகளை பதிவு செய்கிறது. ஆனால் அதற்கு முன்னதாக கொடுக்கப்படக்கூடிய புகார்களின் அடிப்படையில் ஒரு வழக்கு கூட அவர்கள் பெரிய அளவில் பதிவு செய்வது கிடையாது. இது போன்ற ஒரு அதிகார வர்க்கத்தில் அமைச்சர்கள் மீதோ அதிகாரிகள் மீதோ வரக்கூடிய புகார்கள் இது டிவிஎஸ்சி. மறுபுறத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தை ஒவ்வொரு முறையும் நாடி டைரக்ஷன் கேட்டு அதன் பிறகு வழக்கு பதிவு செய்யப்படும் பொழுது கிட்டத்தட்ட ஓராண்டு முதல் 2 ஆண்டுகள் வரை இது நீடித்துக் கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர்களே ஆஜராகி இந்த வழக்கில் அவர் மீதான விசாரணை துவங்குவதற்கு அடிப்படை முகாந்திரம் இல்லை, இது டிவிஎஸ்சி வழக்காக பதிவு செய்யக்கூடாது, இது விளம்பரத்திற்காக தொடுக்கப்பட்ட வழக்கு, இது போன்றெல்லாம் வாதிட்டு நீதிமன்றத்திலேயே இதை திசை திருப்புவதற்கான வேலையெல்லாம் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அங்கு நீதிமன்றத்திலே செய்வார்கள். இது இரண்டாவது பக்கம். மூன்றாவதாக இது போன்ற ஒரு விவகாரம் பூதாகரமாக அறப்போர் இயக்கம் அம்பலப்படுத்துகிறது. 397 கோடி ரூபாய் அளவிற்கு மக்களுடைய வரிப்பணம், அதாவது சுண்ணாம்படிப்பவரிலிருந்து கழிவுநீர் எடுப்பதிலிருந்து இங்கு அடிப்படை வேலைகளை செய்யக்கூடிய மக்களிடம் வசூல் செய்யக்கூடிய அந்த வரிப்பணத்தில் தான் இந்த மின்சார ஊழல் என்பது நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் அறப்போர் இயக்கம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. அதை விசாரணைக்கு கூட எடுக்காத இப்படி ஒரு அலைக்கழிப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் என்ன நடைபெறுகிறது மின்சாரத்துறையில் என்று மின்சாரத்துறை அமைச்சரை அழைத்து விசாரித்திருக்க வேண்டும். இல்லையெனில் அந்த துறையினுடைய செயலாளரை அழைத்து பேசியிருக்க வேண்டும். இல்லையெனில் தலைமைச் செயலாளர், துறையினுடைய செயலாளர் அப்பொழுது யார் இருந்தாரோ அவரை அழைத்து பேசியிருக்க வேண்டும். என்ன நடைபெறுகிறது என்றால் ஒரு உதாரணத்துக்காக கூறலாம். ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்கிறது, ஓட்டப்பந்தயம் நடக்கிறது என்றால் ஒரு 15 நபர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்றால் அந்த 15 நபர்களில் முதல் 3 இடத்தை யார் பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் 1, 2, 3 என்று பரிசு வழங்குவார்கள். அதுபோல அரசிற்கு ஒரு குறைந்த தொகையில் ஒரு பொருளை யார் கொடுக்கிறார்களோ அந்த விலையில் அவர்களுக்கு தான் அந்த டெண்டர் என்பது ஒதுக்கீடு செய்யப்படும். அப்படி குறைந்த தொகையை யார் கோட் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த டெண்டர். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்வர்கள் அனைவருமே கைகோர்த்து கொண்டு ஒரே நேரத்தில் ஓடி அந்த பந்தய கோட்டை அடையும் பொழுது 15 பேருக்கும் பரிசு கொடுங்கள் எப்படி கேட்பது எப்படி சாத்தியம் இல்லையோ, ஆனால் அதை சாத்தியப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த விவகாரத்தை, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் விவகாரத்தில். அப்படிதான் ஒரே புள்ளியில் அந்த டெண்டரில் கலந்து கொண்ட அனைவருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே உனக்கு ஒரு குத்து எனக்கு ஒரு குத்து என்று வடிவேல் காமெடியில் கூடுவது போல கொடுத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த டெண்டரை பகிர்ந்து கொடுத்திருப்பதாக தான் அறப்போர் இயக்கம் கூறக்கூடிய அந்த மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இப்படி அப்பட்டமாக வெளிப்படையாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் அமைச்சரோ இதில் தெரியாமல் நடைபெற்றுவதற்கான வாய்ப்பு இருக்காது. அமைச்சர் செய்யக்கூடிய தவறை முதலமைச்சர் தான் அழைத்து கேட்க வேண்டும். இப்படி ஒரு பூதாகரமான ஒரு விவகாரம் வெளியே வந்திருக்கிறது, என்ன நடைபெறுகிறது இபியில் என்று விசாரித்திருக்க வேண்டும். ஆனால் அதை விசாரணை செய்யவில்லை இதுவரை. மறுபுறத்தில் செயலாளரை அழைத்து தலைமைச் செயலாளரை விசாரித்திருக்க வேண்டும். ஆனால் அதுவும் நடைபெறவில்லை. என்ன செய்ய போகிறது? இதன் பிறகாவது அரசு விழித்துக் கொண்டு நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக நித்யானந்தன், நம்ம தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து நம்ம பேசுவோம் ஜெயராமனோடு. ஜெயராமன் சார், நித்யானந்தம் சொல்லக்கூடிய தகவல்களை அந்த எக்ஸாம்பிள்லாம் நல்லா சொல்லியிருந்தார். ஓடக்கூடியவங்க 15 பேரும் ஒரே கையை பிடிச்சிட்டு தாண்டிட்டாங்கன்னா எல்லாருக்குமே முதல் பரிசு கொடுக்க முடியுமா? அதுதான் திமுக நிறைவேற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இதில் இன்னொரு விஷயம், அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட புகார் அளிச்சிருக்காங்க. உரிய ஆதாரங்களோடு நீங்கள் சொல்லப்படக்கூடிய அந்த காசி என்ற நபர் அமைச்சர் செந்தில் பாலாஜி இல்லத்திற்கு போகக்கூடியது வரைக்கும் வீடியோ காட்சிகளோடு நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க. ஒரு செய்தியை நான் குறிப்பிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். 2 நாளைக்கு முன்னாடி ராமநாதபுரம் சைடில் ஒரு விஏஓ கூகுள் பே மூலமாக ஒரு 500 ரூபாய் லஞ்சம் வாங்கினார். அவரை லஞ்ச ஒழிப்புத்துறை கைது பண்ணிட்டாங்க. வெறும் 500 ரூபாய். ஆனால் அது நான் தவறு இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் தவறு தான். ஆனால் 397 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்திருக்கிறது, அதற்கான அத்தனை ஆதாரங்களும் எங்களிடம் இருக்கிறது, உங்களிடம் சமர்ப்பிக்கிறோம்னு கொடுத்ததற்கு பிறகும் லஞ்ச ஒழிப்புத்துறை இதில் நடவடிக்கை எடுக்கவில்லையா? என்ன 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 சந்திச்சிங்க இந்த 2023 ஜூலையில் நீங்கள் இந்த புகார் கொடுத்ததுலேருந்து?
இந்த புகார் கொடுத்ததிலிருந்து ஒரே ஒரு முறை நான் அழைக்கப்பட்டு இந்த புகார் பற்றி கேட்டாங்க. நான் அந்த ஆவணங்கள் எல்லாம் விளக்கினேன், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இம்மீடியட்டாக அவங்க கூப்பிட்டு கேட்ட உடனே சொன்னேன். அதன் பிறகு எனக்கு வந்த ஒரே ஒரு கடிதம், சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது இப்படின்னு ஒரு கடிதம் மட்டும்தான் நமக்கு இந்த விஷயத்தில் வந்திருக்கு. மிச்சப்படி இப்போ வரைக்கும் இப்போ ஒரு புகார் இப்படி வருது, நான் ஏதோ ஒரு யூகத்தின் அடிப்படையிலையோ இல்லை நான் கேட்ட ஒரு விஷயத்தை ஒரு புகாராக எழுதியிருந்தாலோ அவங்க என்ன பண்ணணும்னா இதுக்கு ஏதாவது ஆவணங்கள் இருக்கா, இது உண்மைதானா அப்படிங்கிறது விசாரிக்கிறதுக்கு தாமதமாகும், நேரமாகும். ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்குறீங்க எல்லா ஆதாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ முதல்ல லஞ்ச ஒழிப்புத்துறை செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா முதல் தகவல் அறிக்கை. அதனால தான் அதுக்கு பேரே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னு ஏன் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல அந்த தகவல் வந்த உடனேயே அந்த தகவல் வந்து அதில் அப்பியரன்ஸ் ஆஃப் காக்னிசபிள் அஃபென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்த உடனேயே சட்டப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை செய்ய வேண்டிய முக்கியமான வேலை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரிப்பது. ஆனால் அந்த முதல் தகவல் அறிக்கையே பதிவு செய்யாமல் எந்த விசாரணையும் மேற்கொண்டதாக எனக்கு தெரியலை, எனக்கு எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், நீதிமன்றத்தை நாடுறோம். மார்ச் 2024 நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இது போன்று நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம். நாங்களும் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாத காலம் வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. எந்த 6 மாதத்திற்கு மேலே வெயிட் பண்ணிட்டோம், எந்த நடவடிக்கையும் இல்லை. இதன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அதன் பிறகு ஏஜி அட்வொகேட் ஜெனரல் அப்பியர் ஆகி, அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பியர் ஆகி நோட்டீஸ் எடுக்கிறாங்க. மாநில அரசுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் நோட்டீஸ் எடுத்திருக்கிறாங்க. ஜூன் மாதம் அவர்களுடைய பதிலை சொல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு இன்னும் கேஸ் பெண்டிங்காக தான் இருக்குது. அதற்கு பிறகு எந்த முன்னேற்றமும் இல்லை. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மோடு மின்வாரிய பொறியாளர் ஓய்வு பெற்ற அமைப்பை சேர்ந்த திரு காந்தி அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், மின்வாரியத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்ததுல 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்றத அறப்போர் இயக்கம் அந்த அத்தனை ஆதாரங்களோடு நாங்கள் வெளியிட்டிருக்கோம் என்று சமீபத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் தகவல்களை எல்லாம் வெளியிட்டிருந்தார்கள். இது குறித்து தான் நாம் ஜெயா பிளஸும் இன்றைய தினம் பேசிக்கிருக்கு. இந்த மின்வாரியத்தில் டெண்டர் விடப்படும் போது அனைத்து நிறுவனங்களும் ஒரே விலை புள்ளியை கோரி இருக்கிறது. இதுதான் இந்த ஊழலுடைய தொடக்கம் என்பதும் அறப்போர் இயக்கத்தினுடைய குற்றச்சாட்டு. இப்போ இந்த டெண்டர் விடக்கூடிய நடைமுறைகள் எல்லாம் மின்வாரியத்தில் எப்படி சார் இருக்கும்? என்ன நடைமுறை, என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வரக்கூடிய பட்சத்தில் அந்த டெண்டரை ரத்து செய்வதற்கான அதிகாரங்கள் இருக்கிறது? இ பிட்டிங் சொல்லக்கூடியதுல இ டெண்டர் தான் நடத்தப்படுகிறது. இ டெண்டருங்க என்பது கவர்மெண்டோடைய பிரின்சிபலும் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் ஒரே பிரின்சிபல் தான். இப்ப என்னன்னா, மின்சார வாரியம் ஒவ்வொரு ஆண்டும் மின்மாற்றிகளை வாங்க வேண்டிய தேவை இருக்கு. அப்போ மின்மாற்றி உற்பத்தியாளர்கள் எல்லாருக்கும் மத்தியிலேயும் ஒரு குவார்டர், ஒரு கூட்டமைப்பு இருக்கு. ஆனா அவங்க எல்லாரும் ஒரே வேலையை கோட் பண்ணிருக்கிறதுங்கிறது மிக மிக சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். அதுல அது ஊழலின் முதல் படியாக இருக்குங்கிறதுல சந்தேகத்துக்கான இடம் என்பதுல இந்த கருத்து வேறுபாடும் இல்லை. மின்மாற்றிகளுடைய விலை என்பது ஒவ்வொரு மாநிலத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடுகிறது. மின்மாற்றி என்ன மாதிரியான ஸ்பெசிபிகேஷன் கொடுக்குறீங்க, அதுல என்ன ஸ்பெசிபிகேஷன் வருது அப்படிங்கறத பொறுத்து அந்த விலை மாற்றங்கள் இருக்கும். சாதாரணமாக மின்மாற்றிகள் என்பது அடுத்த மாநிலங்களிலிருந்து மின்மாற்றிகள் வாங்கப்படாது. ஏனென்றால் அது டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்டே கிட்டத்தட்ட அதிகமாயிடும். அதனால கிட்டத்தட்ட அந்தந்த மாநிலங்களிலே இருக்கக்கூடிய மின்மாற்றி உற்பத்தியாளர்களிடமிருந்து தான் அதை வாங்கக்கூடிய நிலைகள் இருக்கும். ஆனா இவங்க சொல்லப்படக்கூடிய விலை வித்தியாசங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த அளவுக்கு வித்தியாசம் வர முடியுமாங்கிறதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. என்ன ஸ்பெசிபிகேஷன் மாத்தினாலும் கூட இவ்வளவு பெரிய வித்தியாசங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதாவது அமார்பஸ் கோர்னு போடலாம், ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுக்காக பெரிய டேங்கை யூஸ் பண்ணலாம், காப்பர் கண்டக்டரை யூஸ் பண்ணலாம், காப்பர் கோடை யூஸ் பண்ணலாம். அது டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளேயே வேற சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் சொல்லக்கூடிய அதை மெஷர் பண்றதுக்கான மீட்டரிங் பண்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட் இருக்கக்கூடியது இருக்கலாம். இதெல்லாம் இந்த ஸ்பெசிபிகேஷன்ல விலையை கூட்டும். அப்போ அந்த மாதிரி இது விலை கூடியிருக்கா இல்லையாங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். விலை கூடியிருக்கிறதுங்கிறது மட்டுமே ஊழல்ங்கிறது இல்லை. ஆனால் அது இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. அறப்போர் இயக்கம் சொல்லக்கூடியதுல 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு
வருமாங்கிற ஒரு சந்தேகத்துல உண்மையிலே ஒரு சில நியாயங்கள் இருக்கு. ம் என்ன அது நிச்சயமா ஆய்வு செய்யப்படணும். ம் தமிழ்நாடு டிவிஎஸ்சி நம்பி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. டிவிஎஸ்சி எதுக்கு இருக்குன்னா, கீழே இருக்கிற யாராவது லஞ்சம் வாங்கினாங்கன்னா அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரு, ஒரு பியூனு, ஒரு கிளார்க்கு, இவங்களை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் டிவிஎஸ்சி இருக்கு. ம் பெரிய பெரிய அதிகாரிகளையோ அல்லது அரசியல்வாதிகளையோ எதுவுமே கையாளாது. ம் டிவிஎஸ்சி ஒரு செத்து போன ஒரு நிறுவனம், ம் ஒரு அமைப்பு. அது ஊழலுக்கு எதிரானது இல்லை, ஊழலுக்கு ஆதரவானது. ம் ஏன்னா அவங்க பெரிய பெரிய அதிகாரி, ஊழல்ங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா பெர்குலேஷன், மேல இருந்து கீழ் நோக்கி போகுது. ம் சாதாரண காலத்துல எப்படி இருந்ததுன்னா ஊழல்ங்கிறது கீழ் மட்டத்தில் இருந்தது. மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய நேர்மை கீழ் மட்டத்தில் இருக்க ஊழலை அப்பப்போ கட்டுப்படுத்தியோ ஒழுங்குபடுத்தியோ வச்சுட்டு இருந்தாங்க. ம் இப்ப என்னன்னா மேல் மட்டத்திலே ஊழல் இருக்கு, அது இப்படி நேர கீழே இறங்கி போகுது. இவங்க என்ன பண்றாங்க, கீழே யார் யாரெல்லாம் மாட்டுறாங்களோ அவங்கள மட்டும் பிடிச்சிட்டு இருக்காங்க, மேல இருக்கிறவங்களை பத்தி ஒண்ணுமே பண்ணல. அதனால இந்த ஊழல் தடுப்பு நிர்வாகம்ங்கிறது சும்மா கண் துடைப்புக்கான வேலை. அது எந்த வேலையும் செய்யாது, எந்த மேல் அதிகாரிகளையும் செய்யாது. அதிகாரிகளுக்கான ஒரு அமைப்பு அது. கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழிலாளர்கள் அந்த ஊழல் சரின்னு நான் சொல்ல வரல. ஊழல் என்பது எதுவானாலும் ஊழல் தான். அவங்கள மட்டும் பிடிக்கிறதுங்கிறது ஒரு ஊழல் துறை தேவையே இல்லை. என்ன சரி, இதுதான் எங்களுக்கு தெரிந்த வரையில் இருக்கக்கூடிய நீதி. ஓகே ஓகே திரு காந்தி, தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் சார், திரு காந்தி சொல்லும்போது கூட லஞ்ச ஒழிப்புத்துறையை நம்பி இந்த விவகாரத்தில் பிரயோஜனமே இல்லை அப்படின்றதா. அறப்போர் இயக்கம் இந்த விவகாரத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததற்கான காரணமே மக்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்படுகிறது. மக்களுக்காகவே மக்களிடமிருந்து வரிப்பணத்தை வாங்கி மீண்டும் மக்களுக்காக செலவழிக்கணும். ஆனால் நீங்கள் உங்களுக்காக செலவு பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய அடுத்தடுத்த சந்ததியினருக்காக சேர்த்து வச்சுக்கிறீங்க. இதைத்தான் நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம். அதுக்காக தான் தனிப்பட்ட முறையில் இந்த ஆதாரங்களை எல்லாம் திரட்டி நாங்கள் புகாரம் அளிச்சிருக்கோம்னு சொல்கிறீங்க. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறையை நம்புவது அவ்வளவு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இருக்காங்க. நீதிமன்றத்தை நாடி இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் நீங்கள் செந்தில் பாலாஜி மீது எடுக்க போகிறீங்க? இந்த ஊழல் புகாரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதனால தான் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். நீதிமன்றத்தை நாடி நாங்கள் கேட்பது, நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் இந்த விசாரணையானது நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் இது சரியாக அமையும். இது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து நீதிமன்ற மேற்பார்வையில் இது நடந்தால்தான், நீ சொல்கிற மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறைங்கிறது அரசுடைய கட்டுப்பாடுலேயே தான் இருக்குது. அந்த ஊழல் செய்த இப்போ முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படிங்கிறது இருக்குது. அவருடைய ஒரு பிரைமரியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர், அவருடைய துறையில் தான் இந்த ஊழல் நடக்குது. அந்த அதிகாரி, ஊழல் செய்த அதிகாரி இவருடைய அமைச்சருடைய வீட்டிலிருந்தே வேலை பார்த்ததற்கான முகாந்திரங்கள்லாம் இருக்கு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறையை எஃப்ஐஆர் பதிவு செய்ய விடுவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப நியாயமான கேள்வி அவர் கேட்குறது. இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் அவர் என்ன சொன்னார்னா, ஸ்பெசிஃபிகேஷன். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் மாறும் என்று நாங்கள் அதையும் கம்பேர் பண்ணியிருக்கிறோம். காப்பர் உண்டு, இப்போ இங்கேயும் காப்பர் உண்டு டிரான்ஸ்ஃபார்மர் தான், அங்கேயும் காப்பர் உண்டு டிரான்ஸ்ஃபார்மர் தான். இங்கேயும் லோடு ஆஃப் ஆனா அங்கேயும் லோடு ஆஃப் ஆனா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் கம்பேர் பண்ணி ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இப்பொழுது நம்ம நீதிமன்றத்தை தான் நம்பி இருக்கிறோம். நீதிமன்றம் அவர்கள் உடனடியாக இதன் மீது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கான டைரக்ஷன் கொடுத்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய வைத்து அந்த விசாரணையை அவர்களுடைய மேற்பார்வையில் நடத்தினால்தான், ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டால்தான் நாளைக்கு இது போன்ற ஒரு ஊழல் நடக்காது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, இதனால நம்ம கரண்ட் பில் ஏறுது. நம்ம யார் இதை கொடுக்குறாங்க? இப்போ அரசாங்கம் 2 விஷயம் சொல்றாங்க. இது 2022, 23, 24 இந்த 2 காலகட்டம் எடுத்துப்போமே. இப்போ ஒரு ஆண்டு என்ன சொன்னாங்கன்னா, அரசாங்கம் எங்களுக்கு 17,000 கோடி ரூபாய் என்னவோ நஷ்டமாயிருச்சு. ஜெயராமன், தொடர்ந்து நம்ம பேசலாம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தொலைபேசி வாயிலாக இருக்கார். சார் வணக்கம். சார், அறப்போர் இயக்கம் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கக்கூடிய மின்துறையில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் செய்வதில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்திருக்கிறது. இந்த முறைகேடுக்கான அத்தனை ஆவணங்களையும் நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் வழங்கியிருக்கிறோம். பல மாதங்களாகியும் இப்போது வரை அவர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த மறுக்கிறார்கள் என்பது அவர்களுடைய புகாராக இருக்கிறது. இந்த விவகாரத்தை பாஜக எப்படி அணுகுது? அவர்கள் மறுக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் செய்த ஊழலை அவர்களே எப்படி விசாரிப்பார்கள். ஆனால் இதுல மிக முக்கியமானது, ஜெயராம் அவர்கள் அறப்போர் இயக்கம் குறிப்பிட்டது போல,
ஒரே விலையை அத்தனை பேரும் குறிப்பிட்டிருப்பது என்பது உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் ஊழல், அதுல ஊழல் நடந்திருக்கிறது என்பதற்கான அடிப்படை முகாந்திரமே அதுதான். அப்போ ஒரே அமௌண்ட், ஒரே தொகையை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுல கலந்து கொண்ட அத்தனை பேரும் என்பது எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு கட்டமைப்போடு ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக இது அமைகிறது. அதனால இது ஜெயராம் அவர்கள் சொன்னது போல நீதிமன்றத்துல உறுதியாக இதற்கு ஒரு வழி கிடைக்கும். அதே போல இதை தமிழக காவல்துறையோ அல்லது இங்க லஞ்ச ஒழிப்புத்துறையோ விசாரிக்குமா என்ற எனக்கு தெரியாது. ஆனால் இதுல முதல் தகவல் அறிக்கை பதிய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டால் அது உறுதியாக அதன் மீது மத்திய அமைப்புகள் உறுதியாக நடவடிக்கை எடுக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நிச்சயமா விசாரிக்கப்பட வேண்டிய குற்றச்சாட்டு தான் என அழுத்தம் திருத்தமாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து செய்திருக்கிறீர்கள் நாராயண் திருப்பதி. தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ஜெயராமன், கிட்டத்தட்ட நிறைவான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். நிறைவான உங்கள் கருத்து, இந்த ஊழல் விவகாரத்தை எப்போதுமே, இப்போது இல்லை, இந்த மின்சாரத்துறை மட்டுமல்ல, எந்த துறையாக இருந்தாலும் அவர்கள் உரிய விதிமுறைகளை கடைபிடித்தால் தட்டி கொடுப்பதும் அறப்போர் இயக்கம் தான், தட்டி கேட்பதும் அறப்போர் இயக்கம் தான். உங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் தொடங்கி உங்களுடைய செய்தியாளர் சந்திப்பு வரைக்கும் நம்ம அத்தனையுமே கவனிக்கக்கூடிய நேரத்தில் அப்படியாகத்தான் இருக்கும். இந்த மின்சாரத்துறையில் இந்த ஊழல் என்பது யாரையோ பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லை, சாமானிய மக்கள் உங்களையும் எங்களையும் போன்றோரை பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படின்ற காரணத்தினா இதை லஞ்ச ஒழிப்புத்துறை வரைக்கும் நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இறுதியாக சொல்லிட்டு இருந்தீங்க, நீதிமன்றத்திற்கு சென்று நாங்கள் இது தொடர்பான என்ன செய்ய போறீங்க அடுத்து? அல்ல, அது நீதிமன்றத்தை எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் அப்படிங்கிறது கேட்குறோம். நான் கடைசியாக ஒன்று தான் சொல்லுவேன், மக்களிடம் சொல்ல வேண்டிய ஒன்று இருக்கு. என்னன்னா 22-23 அரசாங்கம் 17,000 கோடி நஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கரண்ட் பில் ஏற்றாமல் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் சப்சிடி கொடுத்து 17,000 ஈடு கட்டிடுறோம். அதுவும் நம்மளுடைய வரிப்பணம் தான், அது நல்ல திட்டங்களுக்கு போக வேண்டியது. அப்போ அது அந்த வழி தான். இப்போ 23-24 இப்போ என்ன சொல்கிறாங்க, கரண்ட் பில்லை ஏற்றுறாங்க. அப்போ நேரடியாக நாம் கரண்ட் பில் அதிகமாக கட்டுறோம். இது இரண்டுக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டுலையுமே பாதிக்கப்படுவது சாமானிய மக்கள். இந்த இரண்டுக்குமே காரணம் என்னன்னா இந்த துறையில் நடக்கக்கூடிய இது போன்ற ஊழல். அப்போ இந்த ஊழல்களை மக்கள் எல்லாம் இப்போ மக்களுடைய ப்ரெஷரில் தான் நாம் இந்த அரசாங்கத்தை நடவடிக்கை எடுக்க வைக்க முடியும். அதே போல் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். நீதிமன்றம் இதன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து ஒரு நியாயமான விசாரணையை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத எங்கள் கோரிக்கை. மின்சாரத்துறையில் கடந்த 3 ஆண்டுகள் 2021 தொடங்கி 2023 வரைக்கும் 7 வெவ்வேறு டெண்டர்களில் 28,300 டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல் செய்ததில் ஒட்டுமொத்தமாக 397 கோடி ரூபாய் அளவிற்கு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையிலான இந்த குழு என்பது ஊழல் செய்திருக்கிறது என்பதுதான் அறப்போர் இயக்கத்தினுடைய முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை அறப்போர் இயக்கம் முன்பே வெளியிட்டிருந்தாலும் கூட இன்று ஜெயா பிளஸ் எடுப்பதற்கான முக்கியமான நேரம் என்பது லஞ்ச ஒழிப்புத்துறையை நாடி இருக்கிறார்கள், நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அரசோ இந்த விவகாரத்தில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க மறுக்கிறது. அரசு என்பது லஞ்ச ஒழிப்புத்துறையும் அதற்கு கீழ் இருக்கக்கூடிய அமைப்புகளும். இந்த விவகாரத்தை தான் இன்று ஜெயா பிளஸ் முக்கிய களமாக எடுத்து கடந்த ஒரு மணி நேரமாக பல்வேறு ஆளுமைகளோடு நாம் பேசியிருக்கிறோம். இது குறித்தெல்லாம் அடுத்தடுத்து என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியும், இந்த ஊழல் நடைபெற்றிருப்பதால் பாதிக்கப்படக்கூடியது சாமானியர்கள் மட்டுமே. சாமானியர்களுடைய வரிப்பணத்தை வாங்கி அவர்களுக்காக ஊழல் என்று செய்து கொள்கிறார்கள். இது குறித்து தான் நாம் கடந்த 1 மணி நேரமாக நாம் பேசியிருக்கிறோம். திமுக ஆட்சிக்கு பொறுப்பேற்றதிலிருந்தே பல்வேறு ஊழல்கள் சொல்ல முடியாத அளவிற்கு ஒவ்வொரு திட்டங்களிலும் 1000 ரூபாய்க்கு ஒரு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டால் கூட அதில் 100 ரூபாய் திமுக அரசனுடைய பைக்கு செல்கிறது அப்படின்றதான் முக்கியமான குற்றச்சாட்டாக அனைத்து அறப்போர் இயக்கத்தை போன்ற அமைப்புகளுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. இதில் தான் மின்சாரத்துறை என்பது நாட்டின் முக்கிய துறையாக இருக்கக்கூடிய நிலையில், மாநிலத்தின் பெரும் பங்கை வகிக்கக்கூடிய துறையாக இருக்கக்கூடிய நிலையில் அதில் கிட்டத்தட்ட 397 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடத்தியிருக்கிறார்கள். மெகா மாஸ்டர் பிளான்களோடு ஒவ்வொரு பிளான்களும் துல்லியமாக காய் நகர்த்தி இருக்கிறார்கள். அந்த அத்தனை ஆதாரங்களையும் ஆவணங்களாக எடுத்து அறப்போர் இயக்கம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையிலே இன்று ஜெயா பிளஸும் இதை கருப்பொருளாக எடுத்து கடந்த 1 மணி நேரங்களாக அறப்போர் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன், அதே போல முக்கியமான மின்வாரியத்தில் ஓய்வு பெற்றவர்கள், அரசியல் பிரமுகர்கள், இவர்கள் அனைவரிடமே கருத்து கேட்டிருக்கிறது. இதே போல மற்றொரு இது போன்ற ஒரு விவகாரத்தில் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.